உள்ள உட்காந்துருக்காரு, நம்ம எதுவும் சண்டை போட வேண்டாம், தெரியாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்து வண்டி எடுக்கும் பேர் வேக வேகமா ஓடி வந்து ஒரு முதுகுலையும் நெஞ்சிலையும் காலையும் போட்டு அடிக்கிறாங்க. பண்றாங்கன்னா போலீஸ் வந்து செக்யூர் பண்றாங்க. அவரை போலீஸும் போட்டு பார்த்துருக்கும் போது தெரிஞ்சு ஒரு ஐடி கார்டு வாங்கிட்டு போன அட்வொகேட்டுக்கே இந்த நிலைமைன்னா மக்களுக்கு என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியல. என் தம்பி வந்து பிரதர் வந்து ஆனால் அதை போன மாதிரி காலையில் விரிச்சு போட்டு அப்படி கீழே கிடக்குறான், கீழே மயக்கம் வந்து கீழே கிடக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என் பேர் அளவில் நச்சியாரு. நான் அட்வொகேட்டாக இருக்கேன், ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கேன். என்னோட இது வந்து காலாவதியான அட்வொகேட்டு. இது வந்து புதுசாக இன்னைக்கு வந்து தம்பி அப்ளை பண்ணி வாங்கிட்டு வந்து அட்வொகேட் ஐடி கார்டு. இதுக்காக தம்பி போனான். எனக்கு உடம்பு சரியில்லை, அந்த லெட்டர் எழுதி கொடுத்துருந்தேன். புதுசாக ஐடி கார்டு வாங்குறதுக்காக என் தம்பி போனான். அந்த ஸ்பாட்டில் நான் இல்லை. ஆனால் பார்த்துருக்க போது தெரிஞ்சு ஒரு ஐடி கார்டு வாங்கிட்டு போன அட்வொகேட்டுக்கே இந்த நிலைமைன்னா மக்களுக்கு என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியல. இதுமாதிரி வந்து அடிச்சு போட்டிருக்காங்க. யூடியூப்ல பார்த்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பார்த்துமே ஸ்பாட்டில் நான் இல்லை. பார்த்தா இங்கே ஓடியாந்தேன் ஸ்டேஷனுக்கு போனேன். ஸ்டேஷனில் போனேன், போலீஸ்கார் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. போய் பார்க்குறேன் தம்பி வந்து பிரதர் வந்து ஆனால் அதை போன மாதிரி காலையில் விரிச்சு போட்டு அப்படி கீழே கிடக்குறான், கீழே மயக்கம் வந்து கீழே கிடக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தூக்க போனாலும் அவர் ஆக்டிங் பண்றாரு, நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் தொடக்கூட இல்லை, எங்க கிட்ட கூட போக விடல, அப்படி தனியாக அப்படி கிடக்குறான். அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்கு, லைவ். நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்றேன். உங்களுக்கு எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட போலீஸ் அத்தனை போலீஸ் வந்தா கூட வந்தா உள்ள எமர்ஜென்சி வரக்குள்ள எங்களை உள்ள விடல. அவங்க தனியாக அப்படியே கூட்டு போயிரு, தனியாக கூட்டு போறாங்க. யாரும் உள்ள போக கூடாது. தெரியலங்க. ஒரு ஐடி கார்டு வாங்கிட்டு போனதுக்காக லைட்டா ரொம்ப சீரியஸா நிலைமை தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. தலையில அடிச்சிருக்காங்க. பார்த்துட்டு நான் பயந்துட்டு ஓடி வந்துட்டேன். வணக்கம், என்னோட பேர் வந்து விமல்குமார். நான் வந்து அட்வொகேட்டா என்னோட பிரதர் கூட ஜூனியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பிரதர் பேர் வந்து ராஜீவ் காந்தி. இன்னைக்கு அவர் ஹைகோர்ட் பார் கவுன்சிலுக்கு வந்து ஐடி கார்டு ரெனியூல் பண்றதுக்காக, என்னோட சிஸ்டரோட ஐடி கார்டு ரெனியூல் பண்றதுக்காக பார் கவுன்சில் வந்தாரு. பார் கவுன்சில் வந்துட்டு ரெனியூல் பண்ணிட்டு வெளியே வரும்போது விசிக கட்சி திருமாவளவன் கார் வருது. பார் கவுன்சில் கேட்டு கிட்ட வந்து என்ன பண்றாருன்னா, விசிக கட்சி திருமாவளவன் கார் வந்து எங்க அண்ணனோட காரை பைக்கை இடிச்சிருது. பைக்கை இடிச்சிட்டு அவர் இறங்குறாரு, கீழே விழுந்துட்டாரு. எங்க அண்ணன் கீழே விழுந்துட்டு என்ன ஏன் இடிச்சிட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. போய் அவர் திருமாவளவன் பார்த்து கிளாஸ் இருக்குங்க அப்படின்றாரு. உள்ள திருமாவளவன் உட்காந்துருக்காரு. திருமாவளவன் உட்காந்துருந்தா ஏன் சார் என்ன சார் பார்த்து வர மாட்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு திரும்பி வந்துடுறாரு. சரி, விஐபி உள்ள உட்காந்துருக்காரு, நம்ம எதுவும் சண்டை போட வேண்டாம், தெரியாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அவர் கூட வந்த கார்லயும் பின்னாடி ஒரு 3 கார்லயும் வந்த குண்டாஸ் யார் என்னன்னு தெரியல இப்போ வரைக்கும், அவங்க யார் என்னன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர் வண்டி எடுக்கிறாரு. சரி, இப்போ விஐபி இருக்காரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்து எடுக்கிறாரு. வண்டி எடுக்கும் போது அந்த குண்டாஸ் தப்பன்னு ஓடி வராங்க. திருமாவளவன் சொன்ன உடனே அவன் அடிங்க அப்படின்றாரு. திருமாவளவன் கார்ல உட்காந்துக்கிட்டு அவன் அடிங்க உடனே ஒரு வேகமா ஓடி வந்து அந்த ஒரு 25 பேர் வேகமா ஓடி வந்து இவரை போட்டு அடிச்சு பலமா தலையிலையும் தலையிலையும் முதுகுலையும் நெஞ்சிலையும் காலையும் போட்டு அடிக்கிறாங்க. பயங்கரமா அடிச்சு அவர் என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் வந்து செக்யூர் பண்றாங்க. அவரை போலீஸையும் போட்டு அடிக்கிறாங்க. அவங்க திருமாவளவன் கட்சிக்காரங்களா யாருன்னு தெரியல, அவர் கூட இருந்தவங்க. போலீஸையும் போட்டு அடிக்கிறாங்க. போலீஸையும் போட்டு அடிச்சு இவர் என்ன பண்றாங்க, போலீஸ் அப்படியே கூட்டு பார் கவுன்சில் உள்ள போறாங்க. பார் கவுன்சில் உள்ள போன அப்புறமேட்டு அவர் என்ன பண்றாங்கன்னா, பார் கவுன்சில்ல ஒரு 25 பேர் பார் கவுன்சில் கேட்டை உடைக்கிறாங்க. பார் கவுன்சில் டோரை உடைக்கிறாங்க, தள்ளி அடிச்சு. பார் கவுன்சில் எல்லாமே சிசிடிவி ரெக்கார்ட் ஆயிருக்கு. எல்லாமே ஃபுல்லாவே எல்லாமே ரெக்கார்டு தான். ஏன்னா அவர் வந்து வண்டி எடுத்துறாரு. பேஸ்ட் வந்து வண்டி எடுக்கும் போது வந்து அடிக்கிறாங்க. வண்டி எடுத்துட்டு சரி கிளம்புறாரு. அப்ப வந்து அடிக்கிறாங்க. அடிச்சு என்னன்னு அதுக்குள்ள பிரச்சனை ஆகி திரும்பி பார் கவுன்சில் வந்து அவர் அடிபட்டு பார் கவுன்சில் வந்து போலீஸ் என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு வரல. ஹாஸ்பிட்டல் கூட்டு வராம போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிடுறாங்க. அவரை நேரா இங்க இருந்து B2 எஸ்பிளனேட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்னன்னு கேட்கறேன். நான் போறேன், திரும்பி ஸ்டேஷன் நான் போறேன். எங்களையும் உள்ள விடல இவ்வளவு நேரமா. நாங்க சண்டை போடுறோம். அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்தாரு ஹாஸ்பிட்டல்ல. நெஞ்சு வலிக்குது எனக்கு. அவருக்கு எதுவுமே லோ பிபி இருக்கு. நம்ம கலைஞர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவங்க என்ன சொல்றாருன்னா, போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், நாங்க தாக்கப்பட்டிருக்கோம் சார், நாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எடுத்துவாங்க, நாங்க எல்லாம் அட்வொகேட்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அதை ஏன் ரிசீவ் பண்ண மாட்டீங்கன்றேன். அவர் அதை கூட ரிசீவ் பண்ணாம எங்களுக்கு ப்ரெஷர் வருது, எனக்கு மேல இருந்து ப்ரெஷர் வருது எனக்கு பயங்கரமா, என்ன விடுங்க நான் கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண மாட்டேன். அவங்க கூட தான் கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிருக்காரு. எங்க கிட்டே காட்டுறாரு, பாருங்க அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப சரி சார், நான் தான் தாக்கப்பட்டிருக்கேன், நீங்க இருந்தீங்களா ஸ்பாட்ல, வீடியோ இருக்கு, எல்லாமே இருக்கு, ஸ்பாட்ல நீங்க இருக்கீங்க, அந்த வீடியோ பாக்குறீங்க, எல்லாமே இருக்கு, அப்ப நான் தான் தாக்கப்பட்டிருக்கேன், நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா, அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா, ஃபேக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எங்க தலைவர் வந்து இது பண்ண தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஒரு வழக்கறிஞர் நாங்க எல்லாரும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணி ஒரு போலீஸ் என்ன ஒரு CSR போட்டு தருவோம், ஒரு ஆக்ஷன் எடுப்போம். தாக்கப்பட்டிருக்காங்க, ஒரு பாதிக்கப்பட்டவர், நம்ம ஸ்பாட்ல இருந்திருக்கோம் பாதிக்கப்படும் போது அப்படின்னு கூட யோசிக்கல. என்ன சொல்றாங்கன்னா, கடைசி வரைக்கும் நான் எனக்கு பிரச்சனை ஆயிடும். இது மட்டும் அவருக்கு வந்து மேல இருந்து பிரஷர் வருது, பேர்லாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு மேல இருந்து பிரஷர் வருது, இது மட்டும் தான் சொல்றாங்களே தவிர பேர் இப்ப வரைக்கும் ஒருத்தர் பேர் கூட சொல்லல. யார் பிரஷர் பண்றாங்கன்னு சொல்லலாம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ரிசீவ் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தத்துல பண்றாங்கன்னு புரியல.
இப்போ அது வந்து நாங்க சண்டை போட்டு ஸ்டேஷன்ல சண்டை போட்டு வெளியே கூட்டு வர மாட்டேன்றாங்க. ஒரு 200 பேர் உங்களை வெளியே நிக்கிறாங்க, உங்களை அடிக்கிறதுக்கு. வெளியே போனா உங்களை 200 பேர் அடிப்பாங்க, அடிச்சு கொண்டுருவாங்க. அதனால அவங்களை வெளியே விட மாட்டேன் சார். அவருக்கு முடியல, அவர் அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு 3 மணி நேரமா சண்டை போட்டு லைவோட என்கிட்ட வீடியோட எல்லாமே ரெக்கார்டிங்கோட இருக்கு என்கிட்ட. ஸ்டேஷன்ல சண்டை போடுறது, அவர் மைக் அடிச்சு கீழே வந்து ஸ்டேஷன் தரையிலேயே 1 ஹவரா சண்டை போட்டு சார் தாக்கப்பட்ட இடத்துல வந்து சார் சிசிடிவி காட்சி இல்ல, வீடியோவே இருக்கு. தாக்கப்பட்டது வீடியோவே இருக்கு என்கிட்ட. அவர் அடிச்சு அவர் பார் கவுன்சில் போற வீடியோவே இருக்கு. பார் கவுன்சில் சிசிடிவி ரெக்கார்டிங் இருக்கு. பார் கவுன்சில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எங்க ஆபீஸ் வந்து உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நடக்குது சார். ஆனா அப்பக்குமே இப்ப வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. வழக்கறிஞரா இருக்கீங்க, பதிவு பண்ணிருக்கீங்க, ஆனா பார் கவுன்சில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க சார்? இப்பதான் சார் நடக்குது, பிரச்சனை நடக்குது இல்ல நமக்கு. அவர் விசிகா தலைவர் எம்பியா இருக்காரு, அவருக்கு அவர் மேல நடவடிக்கை எடுத்துக்க எல்லாரும் யோசிக்கிறாங்க சார். பார் கவுன்சில் யோசிக்கல. பார் கவுன்சில் சப்போர்ட் பண்றதா சொல்றாங்க. பார் கவுன்சில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. பார் கவுன்சில்ல கம்ப்ளைண்ட் எடுக்கிறது என்ன கொடுக்குறாங்கன்னா எங்க ஆபீஸ் வந்து உடைச்சிடறாங்கல்ல. நாங்க உள்ள பார் கவுன்சில் போய் நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல. ஏன்னா ஸ்டேஷன்ல கூட்டு போயிட்டாங்க எங்களை. அப்படியே அங்க இருந்து என்னன்னா எதுவுமே சொல்லாம கொள்ளாம ஸ்டேஷன்ல கூட்டு போய் உட்கார வச்சு 3 மணி நேரமா உட்கார வைக்கிறாங்க சார். ஸ்டேஷன் உள்ளேயே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், உடம்பு முடியல அப்படின்னு சொல்ற 3 மணி நேரமா ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறாங்க. அவருக்கு என்னன்னு சொல்லல சார். இப்ப வரைக்கும் டாக்டர் ஸ்கேன் எடுக்க கூட்டு போயிருக்காங்க. ஸ்கேன் எடுத்த உடனே தான் தெரியும் அப்படின்னு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு அவருக்கு தலையில. அவர் வாமிட் எடுத்து இது டிசி ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. அதனால அவர் வந்து இது பண்ணி தான் பார்க்கணும். ஆமா சார், ஆமா, அதனால தான் எடுக்க மாட்டாங்க. விசிகா தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணதால தான் அவங்க புகார் எடுக்க மாட்டாங்க. அது உண்மைதான், சரிங்களா? ஏன்னா அவரு தான் வண்டியில உட்காந்துருக்காரு, அவரு தானே தலைவர் தானே. அவங்க தலைவர் தானே உட்காந்துருக்காரு. அவங்க தலைவர் உட்காந்து இருந்தோடனே அவர் தான் சொல்லி அனுப்புறாரு, அடிங்கடான்னு சொல்லி அனுப்புறாரு. அவரு தான் சொல்றாரு. அவர் கிளாஸ் இறக்க சொல்றாரு. இவர் போயிட்டு கிளாஸ் இறக்க சொல்ல உடனே அவர் பாக்குறாரு, ஓகே விஐபி உட்காந்துருக்காரு, சரி தெரியாம நடந்துருச்சு, நம்மளும் மூவ் பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. ஒரு வழக்கறிஞருக்கு ஒரு தப்பான வச்சுக்கிறீங்க. வழக்கறிஞருக்கே இப்படி நடக்குதுன்னா ஒரு பப்ளிக் யாராவது ஒருத்தர் இப்ப இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் மட்டும் யோசிச்சு பாருங்க. வந்த யாருமே யூனிஃபார்ம்ல இல்ல, அட்வொகேட் யூனிஃபார்ம்ல இல்ல யாருமே. அவங்க அட்வொகேட்ஸா இல்லையா என்னன்னு யாருன்னு தெரியல. அவங்க யாருமே அட்வொகேட்டும் கிடையாது. எல்லாம் குண்டாசா வராங்க, வந்து அடிச்சு இந்த மாதிரி பண்ணி தாக்கி உள்ள பார் கவுன்சில் போய் அடிச்சு உடைக்கிற அளவுக்கு என்ன சார் தைரியம் இருக்கு அவங்களுக்கு? அந்த தைரியம் யார் கொடுக்குறாங்க? என் பேர் விமல்குமார், அவரோட தம்பி சித்தி பையன் நான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.